Welcome, my dear students. Today in 8th English, we are going to see the supplementary, a hunter turned naturalist. So, this is a story of a great hunter, Mr. Edward James Corbett, who killed a dangerous tigress. ஸோ ஒரு பயங்கரமான ரொம்ப டேஞ்சரான ஒரு டைக்ரஸ் அப்படின்னு என்னது, ஒரு பெண் புலியை கொன்ன ஒரு கதை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ த ஸ்டோரியோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பட். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் பாப்புலர்லி கால்ட் அஸ் ஜிம் கார்பட். இவர் வந்து எல்லாரும் ஜிம் கார்பட்னு கூப்பிடுவாங்க. ஹி வாஸ் அ கிரேட் பிரிட்டிஷ் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ்காரரு. இஸ் அ கிரேட் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். அப்படின்னா என்ன, ஃபோட்டோகிராஃபர்னா ஃபோட்டோ எடுக்கக்கூடியவங்க. அதுவும் குறிப்பாக யாரை பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப், அப்போ வைல்டு ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸு பேர்ட்ஸு இதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு கிரேட் ஃபோட்டோகிராஃபர். இஸ் நாட் ஓன்லி அ ஃபோட்டோகிராஃபர் பட் இஸ் ஆல்சோ ஹண்டர். அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் மட்டும் இல்லை, அவர் ஒரு ஹண்டரும் கூட. ஹண்டர்னா யார், விலங்குகளை வேட்டையாடக்கூடியவர். ஓகேவா? ஸோ அதுலேயும் அவர் பெஸ்ட்டாக இருக்கக்கூடியவர். அப்புறம் ஒரு ட்ராக்கர்னா என்ன, கண்காணிப்பாளர். ஸோ இந்த அனிமல்ஸ்லாம் எங்கே போகுது, எப்படி போகுது, அந்த இந்த பாத்தெல்லாம் ட்ராக் பண்ணி போகக்கூடிய ஒருத்தர். தென் இஸ் ஆல்சோ ஏ கிரேட் நேச்சுரலிஸ்ட். நேச்சுரலிஸ்ட்னா என்ன, இயற்கையை விரும்பக்கூடிய ஒருவர். அப்போது இயற்கையை பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தரில் நம்ம ஜிம் கார்பட் இருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஏ கிரேட் ரைட்டர். ஸோ நல்ல ரைட்டரும் கூட. பாருங்கள் எவ்வளோ டேலண்ட்ஸ் அவருக்கு இருக்குது. ஸோ ஜிம் கார்பட் வந்து ஃபோட்டோகிராஃபர், ஹண்டர், ட்ராக்கர், நேச்சுரலிஸ்ட் அண்ட் அ ரைட்டர். ஸோ ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாக அவரே இருந்திருக்காரு. ஹி ஹாஸ் ஹண்டட் எ நம்பர் ஆஃப் மேன் ஈட்டிங் டைகர்ஸ் அண்ட் லெப்பர்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ இவருடைய பெரிய சக்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மேன் ஈட்டிங் டைகர்ஸ். வாட் இஸ் கால் மேன் ஈட்டிங் டைகர்ஸ், மனிதர்களை உண்ணக்கூடிய டைகர்ஸ், புலிகளை வந்து நிறைய ஹண்ட் பண்ணியிருக்காரு, வேட்டையாடி இருக்காரு. அண்ட் லெப்பர்ட்ஸ், சிறுத்தைகளையும் வேட்டையாடி இருக்காரு. இவங்கெல்லாம் வந்து மேன் ஈட்டர்ஸ், மனிதர்களை சாப்பிட்ட அந்த புலிகளையும் அந்த சிறுத்தைகளையும் இவர் ஹண்ட் பண்ணியிருக்கிறாரு. He had a lot of experience with tigers and other wild animals to shoot with his cine film camera. ஸோ அவர் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆச்சுல. ஸோ அவருடைய அந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைகர்ஸு, நிறைய வைல்ட் அனிமல்ஸ் வந்து அவர் ஷூட் பண்ணியிருக்காரு. அதாவது கேமராவில் ஷூட் பண்ணுறது. ஸோ நிறையா வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இந்த டைகர்ஸ் கூட வைல்ட் அனிமல்ஸ் கூட வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. அது எப்படி வந்து அதோட லைஃப்பை வாழுது எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள்லாம் நிறைய டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் வந்து வைல்ட் அனிமல்ஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அது கூடயே போய் பார்த்து அது எப்படி அதோட லைஃப்பை லீட் பண்ணுதுங்கிறலாம் தெரிஞ்சிருக்கனால இவரும் அந்த மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்திருக்காரு. கார்பட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு ஹண்ட் அலோன் அண்ட் ஆன் ஃபுட். ஸோ இவர் எப்போவுமே இந்த ஹண்ட் பண்ணும்போது, வேட்டையாட போகும்போது எப்படி போவார் அப்படின்னா ஹி யூஸ் டு கோ அலோன். தனியாக தான் போக விரும்பார். கும்பலாக ஒரு கேங்காக போய் வேட்டையாடுற அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்போவுமே அவர் வந்து தனியாக தான் போவார். அண்ட் ஆன் ஃபுட். ஸோ ஆன் ஃபுட் எதில் போவார் அப்படின்னா அவருடைய கால்நடையாக தான் போவார். குதிரையில் போகிறது, அப்புறம் வேறு எதில் ஜீப்பில் போகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆன் ஃபுட், அவருடைய கால்நடையாக போய் தான் அவர் வந்து நடந்து போய் தான் அவர் விலங்குகளை வேட்டையாடுவது அவருடைய வழக்கம். அதுவும் தனியாக அப்படி போவார். அப்போ எவ்வளோ ஒரு போல்டான ஒரு பர்சன் பார்த்துக்கோங்க. ஹி ஆஃபன் ஹண்டட் வித் ராபின் ஹிஸ் டாக். ஸோ இவர் கூட யாரை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு பார்த்தா ராபின். ஸோ ராபின் வந்து அவருடைய டாக், அவருடைய நாயோட பேர் தான் ராபின். ஸோ அதை கூட்டிகிட்டு தான் எப்போவுமே அவர் ஹண்டிங்க்கு போவார். தோ ஹி வாஸ் அன் எக்ஸ்பர்ட் ஹண்டர், he admired wildlife. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய ஹண்டர், ஒரு வேட்டையாடுபவராக இருந்தாலும் அவருக்கு வந்து வைல்ட் லைஃப்னால் ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப அட்மையர் பண்ணுவார். சரிங்களா? ஸோ நம்ம ஜிம் கார்பட் சார் பார்த்தீங்கன்னா he did not like to kill wild animals for pleasure or sport. அதாவது வந்து வைல்ட் அனிமல்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலிக்காக, ஒரு ஹாபியாக, அதோட யூஸ்க்காக, அதோடைய அந்த ஸ்கின்னு அதுக்காக நிறைய பேர் ஹண்ட் பண்ணுவாங்க. பட் இவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. இவர் வந்து ஒன்லி மேன் ஈட்டிங் டைகர்ஸையும் லெப்பர்ட்ஸ் தான் கொள்வார். அதாவது மனிதர்களை சாப்பிடக்கூடிய அந்த டைகர்ஸையும் லெப்பர்ட்ஸ், அந்த சிறுத்தைகளையும் தான் அவர் வந்து கொள்வார். மற்றபடி இது அவருடைய ஹாபியும் கிடையாது, அவருக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது.
He hunted these animals only to help people and only the request of the government. ஸோ கவர்மெண்ட் வந்து அவரை ரெக்வஸ்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் இருக்கு, அது நிறைய பேர்த்த வந்து சாப்பிடுது, நிறைய பேர்த்த வந்து கொல்லுது அப்படின்னா அப்போ கவர்மெண்ட் வந்து இவரை ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் மட்டும் தான் போய் அந்த டைகரை ஹண்ட் பண்ணுவாரே தவிர மற்றபடி இது ஒரு ஹாபியாவோ ஃபார் ப்ளஷர் ஒரு சந்தோஷத்துக்காகவோ இவர் வந்து விலங்குகளை வேட்டையாடுபவர் கிடையாது. ஓகேங்களா? அது இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே இதை ஹண்ட் பண்ணாலும் அதை கொன்னாலும் அவருக்கு அந்த ஹாப்பி இருக்காது. பிகாஸ் அவர் வந்து வைல்ட் லைஃப்பை சேஃப்கார்ட் பண்ண நினைக்கக்கூடிய ஒருத்தர். பட் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு, அந்த அனிமல்ஸை அவர் கொள்கிறார். ஓகே, he often said that not against law of nature but against the laws of human. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மேன் ஈட்டர்ஸை நான் கொல்றது வந்து வைல்ட் லைஃப் வந்து அதுக்கு வந்து நேச்சருக்கு எகெயின்ஸ்ட் கிடையாது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, நான் வந்து நேச்சருடைய சட்டத்துக்கு எதிரானவன் கிடையாது, பட் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஓகேங்களா? நம்ம ஜிம் கார்பெட் சாருக்கு வந்து டைகர்ஸ் லெப்பர்ட்ஸ்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா டைகர் வந்து எப்போ ஹியூமன் பீயிங்ஸை சாப்பிட ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when they grow old or get hurt. ஸோ என்ன ஆகுனா வயசாகும் போது ஓல்டு ஆகும் போதும் when they get hurt ஏதாவது அடிப்படும் போதும் அவங்களால என்ன பண்ண முடியாது, ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. ஸோ அந்த டைம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they start to eat human beings. அப்போ தான் ஹியூமன் பீயிங்ஸை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அனிமல்ஸ் அளவுக்கு ஹியூமன் பீயிங்ஸால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. ஸோ என்ன பண்ண முடியும் அப்போ இந்த டைகர்ஸ்னால, அவங்க ஓல்டாக இருக்காங்க, அவங்களுக்கும் ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. ஸோ ஹியூமன் பீயிங்ஸை தான் அவங்க என்ன பண்ண முடியும், ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும், மற்ற அனிமல்ஸை பிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த டைகர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஹியூமன் பீயிங்ஸை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து அவங்களுடைய ப்ரே, அதாவது அவங்களுடைய இரையாக மாற்றிடுறாங்க. இன்னொரு விஷயம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு டைகர் வந்து ஒரு ஹியூமன் ஃப்ளஷை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு எந்த ஃப்ளஷையும் அது சாப்பிடாது, வேறு எந்த கறியும் சாப்பிடாது. ஹியூமன் ஃப்ளஷை டேஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஹியூமன் ஃப்ளஷை தான் அது சாப்பிட ட்ரை பண்ணுமா. இது ஒரு ஹேபிட் டைகருக்கு இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இந்த டைகர்ஸை தான் அவர் என்னென்னு கூப்பிட்றாரு அப்படின்னா மேன் ஈட்டர்ஸ். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் மேன் ஈட்டர்ஸ். இவங்க தான் ஹியூமன் பீயிங்ஸை சாப்பிட்றதுனால மேன் ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேர் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிம் கார்பெட் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு அவர் ஹண்ட் பண்ண அந்த மேன் ஈட்டிங் டைகரோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பாவட் டைகர். ஸோ இந்த செம்பாவட் டைகர் இவங்கிறது வந்து இட் வாஸ் அ பெங்கால் டைகர். பெங்கால் டைகர் வந்து நம்ம இந்தியாவுடைய நேஷனல் அனிமலான பெங்கால் டைகருடைய ரகத்தை சேர்ந்தது தான் இந்த செம்பாவட் டைகர். ஸோ எதற்காக அதை ஹண்ட் பண்ணார் கொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நியர்லி 436 டெத்ஸ் இன் நேபாள் அண்ட் குமவுன் ஏரியா ஆஃப் இந்தியா. ஸோ இந்த டைக்ரஸ், இந்த பெண் புலி வந்து பார்த்தீங்கன்னா 436 பேர்த்தோடைய டெத்துக்கு காரணமாக இருந்தது. அப்போ 436 பேர்த்த கொண்டிருக்கு. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேபாள் பார்ட்லேருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய குமவுன் ஏரியா வரைக்கும் அத்தனை பேர்த்த அது கொண்டிருக்கு. 436 மெம்பர்ஸ் வந்து கொண்டிருக்கு. ஸோ அவ்வளோ டேஞ்சரஸான ஒரு டைக்ரஸ் தான் நம்ம சம்பாவட். ஹர் அட்டாக்ஸ் ஹஸ் பீன் லிஸ்டட் இன் த கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் as the highest number of fatalities from a tiger. ஸோ கின்னஸ் புக், கின்னஸ்ங்கிறது வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணக்கூடியதான் அந்த கின்னஸ் புக்கில் வந்து பதிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த டைகர் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட்லேயே வந்திருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர்த்த கொண்டிருக்குதுல்ல, 436 பேர்த்த கொண்டு வேர்ல்டு ரெக்கார்ட்லேயே இந்த மாதிரி ஒரு டைகர் வந்து இத்தனை ஹியூமன் பீயிங்ஸை கொன்னதில்லை அப்படிங்கிற ஒரு சரித்திரத்தை இந்த கின்னஸ் புக்கில் இடம் பிடிச்சிருக்கு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செம்பாவட் டைகர். ஸோ அதோட பெருமை அதுக்கு இருக்குது, அத்தனை பேர்த்த கொண்டதுனால. ஷி வாஸ் ஷாட் இன் 1907 பை ஜிம் கார்பெட். இந்த செம்பாவட் டைகரை வந்து 1907 வந்து நம்ம ஜிம் கார்பெட் வந்து கொன்னார். ஸோ எப்படி கொன்னார் அப்படிங்கிற ஸ்டோரியை அடுத்து பார்க்கலாம். இந்த டைக்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அட்டாக்கை எங்கே ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரூபல் வில்லேஜ். ஸோ ரூபால்ங்கிற வில்லேஜில் தான் ஸ்டார்ட் பண்ணுது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் நேபாள். நேபாளுங்கிற கண்ட்ரியோட வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்குது. ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அந்த கவர்மெண்ட், நேபாள் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஹண்டர்ஸ், அந்த வேட்டைக்காரர் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் அனுப்பி வைக்குது. எதுக்கு அப்படின்னா டு கில் த டைகர், அந்த டைகரை கொல்றதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பட் ஷி மேனேஜ் டு எஸ்கேப் ஃப்ரம் தம். அவங்கள்ட்ட என்ன பண்ணுது, தப்பிச்சு மேனேஜ் பண்ணி தப்பிச்சு வந்துடுது. அவங்களால கொல்லவே முடியல யாரை, நம்ம செம்பாவட்டை. ஸோ இந்த நேபாள் கவர்மெண்ட், அந்த ஆர்மி என்ன பண்ணுது, நேபாளோட ஆர்மி என்ன பண்ணுறாங்கன்னா
அதை கேப்சர் பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை பிடிக்கவும் முடியல, அதை கொல்லவும் முடியல. ஸோ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, they drove her across the border into India. அதை என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியன் பார்டருக்குள்ளே துரத்தி விட்டுறாங்க. யாரை, நம்ம சம்பாவட் டைகரை. ஸோ இப்போ எங்கே வந்துருச்சு, நேபாளிலேருந்து இந்தியன் பார்டருக்குள்ளே வருது. ஸோ இந்தியன் பார்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அட்டாக் எங்கே ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா குமவுன் வில்லேஜ். ஸோ இந்த குமவுன் வில்லேஜுங்கிறது நம்ம இந்தியா பார்டரில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த குமவுன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து என்ன பண்ணுது, கொல்ல ஆரம்பிக்குது. ஆல் ஹர் கில்ஸ் ஹேப்பன் டியூரிங் த டே லைட். ஸோ நம்ம சம்பாவட் டைகர் வந்து எல்லாத்தையும் எப்போ கொள்ளுதுன்னா டே லைட், பகலில் தான் கொள்ளுது. யாரையும் நைட்லாம் கொள்றதில்ல, பகலில் தான் கொள்ள ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் அதுக்கும் வசதியாக இருந்திருக்கும் போல். ஆஃப்டர் செவரல் இன்சிடென்ட்ஸ் பீப்புள் ஸ்டாப் கோயிங் இன் டு த ஃபாரஸ்ட் டு கலெக்ட் firewood, fruits, roots and other things. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்த்த இந்த டைகர் கொல்ல ஆரம்பிக்கவும் மக்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஒரு பயம், அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. ஸோ பீப்புள் என்ன பண்ணுறாங்க, தே ஸ்டாப் கோயிங் இன்சைட் த ஃபாரஸ்ட், காட்டுக்குள்ளே போகிறத நிறுத்திடுறாங்க. பொதுவாகவே வந்து அந்த வில்லேஜ் பீப்புளால் எனக்கு தெரியும், நமக்கு தெரியும் எல்லாருமே, கிராம மக்கள்லாம் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போய் அந்த ஃபயர்வுட்ஸு, ஃப்ரூட்ஸு அதெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த மரக்குச்சி, ஃப்ரூட்டு அதெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த டைகர் வந்து எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, டே டைமில் வந்து ஃபாரஸ்ட்குள்ளே போகிறத அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. They were terrified to go out and refused to leave their huts for work after hearing her roar from the forest. ஸோ அவங்க ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் நேரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டை விட்டே வெளியே போகிறதில்ல, அவங்க ஹட்டுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த டைக்ரஸோட ரோரிங் சவுண்ட், அதோட பயங்கரமான அந்த சத்தம், அந்த பெண் புலியோட சத்தம் கேட்டால் மக்கள் பயந்துடுறாங்க. அந்த சவுண்டு கேட்டாலே இப்போது ஃபாரஸ்ட்ல இருந்து இவங்க எல்லாரும் வெளியே வர மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்துக்குவாங்களாம். அவ்வளோ பயந்து இருந்திருக்காங்க அந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாருமே. The British government requested Jim Corbett to help the villagers. He agreed to hunt down the man-eater. ஸோ இப்போ தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஜிம் கார்பெட் சார்ட்டு இந்த நியூஸை கொண்டு போய் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, ப்ளீஸ் அந்த சம்பாவட் டைகரை ஹண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவரும் ஏன்னா 436 பீப்புளை கொண்டிருக்குதுல்ல, அதனால் அவர் விட மாட்டார்ல, அவர் என்ன பண்ணிடுறாரு, ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ நம்ம ஜிம் கார்பெட் சார் வந்து குமவுன் டிஸ்ட்ரிக்ட் அங்கே அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாரு. அங்கே வந்து என்ன பண்ணிடுறாரு, கேம்ப் பண்ணிடுறாரு. ஏன்னா அப்போ தானே அந்த டைகரை பிடிக்க முடியும். ஸோ அங்கே வந்து ஒரு கேம்ப் போட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஹி ஸ்டார்டட் டு ட்ராக் த டைக்ரஸ். அந்த டைக்ரஸ், அந்த பெண் புலி எங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணுறாரு. எப்படி வருது, எந்த வழியாக வருது, திருப்பி எங்கே ரிட்டர்ன் போகுது, எப்படி வந்து அது வந்து ஹண்ட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ட்ராக் பண்ணி நோட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் அந்த வில்லேஜஸ் ஃபுல்லாக, அங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லா வில்லேஜஸ் எல்லாமே போய் பார்க்குறாரு. அதை லாக் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ்லாம் ட்ரை பண்ணுறாரு. பட் நிறையா அட்டம்ஸும் வந்து அவருக்கு ஃபெயிலியராக தான் இருந்திருக்கு. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எல்லாரும் அதை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா இத்தனை பேர்த்த கொண்டிருக்கு, பிடிக்க முடியல அப்படின்னா அது ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சரான ஒரு கிளவரான ஒரு டைக்ரஸாக தான் இருந்திருக்கும். அதனால் அவர் நிறைய அட்டம்ஸ் ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் அதை பிடிக்க முடியல. ஸோ அப்போ தான் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குமவுன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16-year-old கேர்ள், ஒரு 16 வயசு பொண்ணை இந்த டைகர்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கொன்றுது. ஸோ கொன்னுட்டு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, இது எங்கன்னா சம்பாவட் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில். ஸோ அந்த பிளேஸில் தான் வந்து கொன்னுட்டு அந்த பிளட்டெல்லாம் அங்கே அப்படியே விட்டுட்டு போயிடுது, அந்த தடத்தையெல்லாம் விட்டுட்டு போயிடுது. ஸோ இப்போ நம்ம ஜிம் கார்பெட் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிளட்டு பட்ட இடம்லாம் இருக்குல்ல, அந்த தடத்தை வந்து அவர் ஃபாலோ பண்ண, ஏன்னா அவரால் இஸ் a குட் ட்ராக்கரில். ஸோ அந்த தடத்தை ஃபாலோ பண்ணி அந்த டைகரை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணுறாரு. ஆஃப்டர் a whole day of pursuit, Corbett had to abandon the hunt. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டே சர்ச் பண்ணுறாரு, அது எப்படி போச்சு அந்த ட்ராக் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பிளானை வந்து அபேண்டன் பண்ணுறாரு, அப்படின்னா கைவிடுறாரு ஹண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வேறு ஏதோ பிளான் டிசைட் பண்ணுறாரு. என்ன டிசைட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he decided to use villages and to organize a bait the next day near the Champa river. ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் பீப்புளை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலான்ட்டு ஒரு பெயிட் அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இந்த பெயிட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள்லாம் பார்ப்பீங்க, இப்போ நம்ம ஃபிஷ் எல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா அந்த தூண்டில் இறைன்னு சொல்லுவோம், ஃபுட்டு மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு அது வருமா டக்குன்னு அதை பிடிச்சிருவோம். ஸோ அதே மாதிரி நிறையா அனிமல்ஸையும் அப்படி தான் பிடிப்பாங்க. ஃபுட்டு மாதிரி இறை மாதிரி வச்சு அது வந்து அதை சாப்பிடும்போது அதை லாக் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு உணவு மாதிரி ரெடி பண்ணணும்
அதை பிடிக்கிறதுக்கு தூண்டில் இறை மாதிரி ரெடி பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. ஸோ அதை யாரை வச்சுன்னா வில்லேஜ் பீப்புளை வச்சு அரேஞ்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாரு. எங்கன்னா நியர் த சம்பா ரிவர். ஸோ சம்பா ரிவர் அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் அந்த சம்பா ரிவர் இருக்கிற ஏரியாவில் வந்து இந்த பிளானை பண்ணுறாரு. இதுக்கு யாருடைய ஹெல்ப்பை அவர் வாங்குறாரு பார்த்தீங்கன்னா தாசில்தார், அந்த சம்பாவட் பகுதியோட தாசில்தாருடைய ஹெல்ப்போடையும் 300 வில்லேஜஸ் 300 கிராம மக்கள், கிராமவாசிகள் ஒரு 300 பேர், இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பைட் அந்த உணவை ரெடி பண்ணி எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க. அதை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளானிங் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. த நெக்ஸ்ட் டே காம்பர்ட் ஷாட் த டைகர்ஸ் டெட் நியர் த சட்டார் பிரிட்ஜ் இன் சம்பாவட். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் இதை செட் பண்ணியாச்சு, இந்த பைட் ரெடி பண்ணியாச்சு, அந்த உணவையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்த நாள் பார்த்தா நம்ம காம்பர்ட் என்ன பண்ணிட்டாரு, அந்த டைகர்ஸை அவர் ஷூட் பண்ணிட்டாரு. ஸோ எங்கே ஷூட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நியர் த சட்டார் பிரிட்ஜ். சட்டாருங்கிற பிரிட்ஜு கிட்ட, அது எங்கன்னா இந்த சம்பாவட்டில் சட்டார் பிரிட்ஜுங்கிற ஏரியாவில் வந்து அதை வந்து கொண்டுட்டாரு. அதனால தான் அதுக்கு சம்பாவட் டைகர் பேர் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சிமெண்ட் போர்ட் வாஸ் எரெக்டட் மார்க்கிங் த பிளேஸ் where the tigers was finally brought down. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு சிமெண்ட் போர்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. ஏன்னா அது வந்து சாதாரண டைகர் கிடையாது, கின்னஸில் இடம் பிடிச்ச டைகர். 436 பீப்புளை வந்து கொண்டிருக்கு. ஸோ ஒரு போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டைகர்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. யூஸ்வலாக நமக்கே தெரியும், ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் கிடையாது, அனிமல்ஸையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டமில் ரிசல்ட்டில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த அப்பர் அண்ட் லோயர் canine teeth on the right side of her mouth were broken. ஸோ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா canine teeth அப்படிங்கிறது இந்த கோரப்பற்கள், சிங்கப்பற்கள்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைகருடைய அந்த பற்கள் வந்து என்ன ஆயிருக்கு, அந்த டீத் வந்து என்ன ஆயிருக்குன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருக்கு. இதில் எப்படின்னா அப்பர் ஒன் இன் ஹாஃப், இந்த மேலே இருந்த பல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் பாதி தான் இருக்குது. த லோயர் ஒன் ரைட் டவுன் டு த போன், இந்த லோயரில் இருக்கக்கூடிய அந்த பல் என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா அது முக்கால்வாசி உடஞ்சிருச்சு. முக்கால்வாசி உடஞ்சி அந்த போன் தெரிகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு அது வந்து உடஞ்சி போயிடுச்சு. ஸோ இந்த 2 பல்லும் உடஞ்சதுனால தான் அது ரொம்ப ஹர்ட் ஆகி என்ன பண்ண முடியல, அதால் ஃபுட்டை அது வேறு அனிமல்ஸை வந்து வேட்டையாட முடியல, அதோட ப்ரேவாக மாற்ற முடியல அப்படிங்கிறத நம்ம காபர்ட் சார் வந்து கண்டுபிடிக்கிறார். ஸோ இந்த இந்த canine டீத் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதால் அனிமல்ஸை வந்து பிடிச்சிருக்க முடியும், அடிபடாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் முடியாதனால தான் ஹியூமன் பீயிங்ஸை இதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு மேன் ஈட்டிங் டைகராக மாறிடுச்சு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஆக்சுவலாக இந்த டைகர்ஸோட canine டீத் அந்த சிங்கப்பல் வந்து உடையிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா this injury was a result of an old gunshot from a game hunter who failed to track and kill it. ஸோ ஒரு கேம் ஹண்டர் வந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இதை வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரை பண்ணும்போது அந்த கன் வந்து பட்டதில் இந்த பல்ல அடிபட்டிருக்கு, இந்த canine டீத்தில் அடிபட்டிருக்கு. பட் அப்போ சாகலை. ஸோ அப்போ பயங்கரமாக ஹர்ட் ஆகி தான் இந்த பல் அதுக்கு உடஞ்சி போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறதையும் நம்ம ஜிம் கார்பெட் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஜிம் கார்பெட் வாஸ் ஆல்வேஸ் அகைன்ஸ்ட் கேம் ஹண்டிங். ஸோ ஒரு கேமாக ஹண்டிங் எடுத்துகிட்டு பண்ணுறதுக்கு எப்போவுமே அவர் ஒரு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடியவர். அவர் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா he strongly advocated that deforestation and human encroachment were the main cause of the mischief of wild animals. ஸோ வைல்டு அனிமல்ஸ் வந்து தவறாக கைட் ஆகிறதுக்கு, தவறான பாதைக்கு மனிதரை நோக்கி அவங்க வர்றதுக்கு மெயின் காரணமே நம்ம தாங்கிறார். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டீஃபாரஸ்டேஷன், காடுகளை அழிக்கிறது. ஸோ நம்ம ஃபாரஸ்ட்டை அழிக்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுட்டுக்காக அனிமல்ஸ் எல்லாம் வில்லேஜ்குள்ளேயும் டவுனுக்குள்ளேயும் வர்றாங்க. ஸோ ஃபாரஸ்ட்டில் நம்ம கை வைக்கலைன்னா அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் என்க்ரோச்மெண்ட். ஸோ என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ஹியூமன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பியாண்ட் யூஷுவல் லிமிட்ஸ், அவங்களுடைய வந்து அவங்க இருக்க வேண்டிய அந்த லிமிட்ஸை கிராஸ் பண்ணி போகிறதுனால தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட்டில் என்ன பண்ணுறோம், நிறைய ஃபாரஸ்ட்டை அழித்து நம்ம எல்லோரும் லேண்டு போட்டு விற்றுட்டுருக்குறாங்க. ஸோ அப்போ காடுகளை அழிக்கும் போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அனிமல்ஸ் உள்ளே வருது. அப்போ நம்ம லிமிட்டை கிராஸ் பண்ணி போகிறதுனால தான் அனிமல்ஸ் வந்து பாதிக்கப்படுது, நம்மளை நோக்கி அதை அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. He went on lecturing tours to educate the people about their natural heritage and the need to conserve forest and their wildlife. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா
நிறையா லெக்சர்ஸ்லாம் கொடுப்பார். நிறைய பேர் எஜுகேட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுவார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் நம்மளுடைய ஹெரிட்டேஜ், நம்மளோட பாரம்பரியத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறது, காடுகளை எப்படி பாதுகாக்கிறது, வைல்ட் அனிமல்ஸ் எப்படி பாதுகாக்கிறது, வைல்ட் லைஃப் எவ்வளோ முக்கியம், ஃபாரஸ்ட் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நிறைய லெக்சர் கிளாஸ் மூலமாகவும் நிறைய பேருக்கு எஜுகேஷன் மூலமாகவும் அவர் ரெகுலராக பண்ணிட்டு இருந்திருக்காரு. He promoted the Association for the Preservation of Game and All India Conference for the Preservation of Wildlife. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, the preservation of game, இந்த விளையாட்டாக போய் ஹண்ட் பண்ணுறது இதெல்லாம் தடுக்கிறதுக்காகவே ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். ஸோ இந்தியா முழுவதும் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா, ஹவு டு ப்ரிசர்வ் வைல்ட் லைஃப், எதுக்கு நம்ம வைல்ட் லைஃப்பை ப்ரிசர்வ் பண்ணணும், எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும், அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, வைல்ட் லைஃப் விலங்குகளை நம்ம பாதுகாக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸே நம்ம இந்தியா ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோ விஷயங்கள் வந்து வைல்ட் லைஃப்காகவும் ஃபாரஸ்ட்காகவும் நம்ம ஜிம் கார்பெட் சார் பண்ணியிருக்காரு. He played a key role in establishing India's first national park in the Kumaon Hills, the Haley National Park in Uttarakhand, India. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டாக நேஷ்னல் பார்க், தேசிய பூங்கா, விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக நேஷ்னல் பார்க் கொண்டு வர்றாங்க. அதுக்கு மெயின் ரீசனாக இருந்தவர் வந்து நம்ம ஜிம் கார்பெட் தான். ஸோ அவர் தான் அதில் ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இது எங்கே அமைக்கிறாங்க அந்த நேஷ்னல் பார்க்னு பார்த்தீங்கன்னா, இந்த குமௌன் ஹில்ஸ், அங்கே தானே அந்த டைக்ரஸ் வந்து நிறைய பேர்த்த கொண்டுச்சு, அதே பகுதியில் அமைக்கிறாங்க. அதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, த ஹெய்லி நேஷ்னல் பார்க். ஃபஸ்ட் அதோட பேர் வந்து த ஹெய்லி நேஷ்னல் பார்க்னு கொண்டு வர்றாங்க. எங்கன்னா இந்தியாவில் உத்தரகாண்ட் அப்படிங்கிற பகுதியில் தான், அந்த பிளேஸில் தான் இந்த நேஷ்னல் பார்க்கை கொண்டு வர்றாங்க. அதுக்கு மெயின் ரீசனாக நம்ம ஜிம் கார்பெட் சார் தான் இருந்திருக்காரு. ஆக்சுவலாக இந்த பார்க்குக்கு வந்து ஹெய்லி நேஷ்னல் பார்க் அப்படின்னு ஏன் வந்துச்சு அப்படின்னா, லார்ட் மால்கம் ஹெய்லி அப்படிங்கிறவருடைய நினைவாக தான் அந்த பேர் வச்சிருந்துருக்குறாங்க. சரிங்களா? ஜிம் கார்பெட் டைட் ஆன் 19th April 1955. ஸோ நம்ம ஜிம் கார்பெட் சார் வந்து அதுக்கப்புறம் 19th April 1955 அவர் இறந்துடுறாரு. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த ஹெய்லி நேஷ்னல் பார்க்குக்கு பேர் வந்து ரீநேம் ஆகுது, பேரை வந்து மாற்றி வைக்கிறாங்க. எப்போனா 1957, 55 அவர் இறந்துடுறாரு. 57 இந்த நேஷ்னல் பார்க்குக்கு பேர் மாறுது. என்ன பேர் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க். கடைசியில் அவர் பேரே அந்த நேஷ்னல் பார்க்கு வச்சிடறாங்க, த ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் வைக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் தான் அந்த நேஷ்னல் பார்க் இருக்குது. It was named after him to honor his role in establishing this protected area in 1930s. ஸோ எதற்காக இவரோட பேரை ரீநேம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து நேஷ்னல் பார்க், இந்த வைல்ட் லைஃப்பை பாதுகாக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வர்றதுக்கு ஒரு கீ ரோலாக அவர் இருந்ததுனால அவரை கௌரவப்படுத்தும் விதமாக, அவரை ஆனர் பண்ணுற விதமாக இவரோட நேமவே அந்த நேஷ்னல் பார்க்கு வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு குட் பர்சனாக அவர் இருந்திருக்காரு பாருங்க. ஸோ அவர் வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சன், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஃபோட்டோகிராஃபி, ஹண்டிங் எல்லாமே அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வைல்ட் லைஃப்பில் சிலதை வந்து அவர் மேன் ஈட்டிங் டைகர்ஸில் அவர் ஹண்ட் பண்ணியிருந்தாலும், ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுலையும் வைல்ட் லைஃப்பை ப்ரிசர்வ் பண்ணுறதுலையும் நிறையா ஸ்டெப்ஸ் வந்து அவர் எடுத்திருக்காரு. எப்போனா 1930லேருந்தே அந்த ப்ராக்ரஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. நிறைய முயற்சி எடுத்திருக்காரு. விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கும் காடுகளை பாதுகாக்க நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்ததுனால தான் அவர் இவ்வளோ பெரிய ஆனர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கன்சர்வ் த நேச்சரை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் முக்கியமான இடத்த பிடிக்கிறது ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட் வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ, அதை இன்னும் டெவலப் பண்ணுறோமோ, அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் வி ஷுட் நெவர் ஹர்ட் த வைல்ட் அனிமல்ஸை ஹர்ட் பண்ணக்கூடாது. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அது பாட்டுக்கு ஃபாரஸ்ட்டில் இருக்கும். நம்ம தான் அதை போய் டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம், காடுகளை அழிக்கிறோம், நம்ம தான் வந்து ஹண்ட் பண்ணுறோம், வேட்டையாடுறோம். அதோட ஸ்கின்னுக்கும் அதோட ஹார்னுக்கும் நம்ம வேட்டையாடுறதுனால தான் அது நம்மளை தேடி வருது. ஸோ அதை நம்ம செய்யாமல் வைல்ட் அனிமல்ஸும் நேச்சரையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஐ ஹோப் யூ would have understand clearly. Thank you, students.